அருமையானவர்களே, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன். நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வாதத்தோடு, சுகத்தோடு, பலத்தோடு இருப்பீங்கன்னு சொல்லி விசுவாசிக்கின்றேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவதற்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இந்த நாள்லையும் ஒரு அருமையான கர்த்தருடைய வார்த்தை என்னன்னு சொன்னால், லேவியராகமம் புத்தகம் 26ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனம் இப்படியா சொல்கிறது: நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் அருமையான இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிற அருமையான கர்த்தருடைய வார்த்தை. நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என்னுடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். ஏனென்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அவருடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்கிற யாக்கோபினுடைய சந்ததியாகிய இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவராலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைங்க. அவர்களுக்கென்று சொல்லி ஆண்டவர் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். எப்பொழுதெல்லாம் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவருடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருகிறதோ, போராட்டங்கள் வருகிறதோ, வேதனைகள் வருகிறதோ, அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் அவர்கள் நடுவில் இருந்து அவர்களுடைய தேவனாக அவர் இருக்கிறார் என்பதை ஒவ்வொரு நேரமும் ஆண்டவர் அவர்களுக்கு உறுதி செய்திருக்கிறார். எகிப்து தேசத்தில் இருந்து அவங்க புறப்பட்டு வரும்போது முன்னாக அந்த செங்கடல் இருக்கிறது. செங்கடலை தாண்டி இஸ்ரவேல் ஜனங்கள் போக முடியாது. பின்னாடி எகிப்தினுடைய சேனைகள் அவர்களை பிடிப்பதற்காக துரத்திக்கிட்டு வர்றாங்க. இப்படிப்பட்டதான ஒரு இக்கட்டான நிலைமையில் ஆண்டவர் அவர்கள் நடுவில் இருந்தார். அவங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்தார். அந்த செங்கடலை இரண்டாக பிளக்க பண்ணினார். எது அவர்களுக்கு தடையாக இருந்ததோ அதே அவர்களுக்கு விலகி வழி விட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அதே ஆண்டவர் தான் இன்றைக்கு மறுபடியுமாக உங்களை பார்த்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாக இருப்பேன். நடுவில் உலாவுகிறார் என்று சொன்னால், உங்களுடைய வீடுகளில் ஆண்டவர் உலாவுகிறார். உங்களுடைய வேலை ஸ்தலத்தில், வியாபார ஸ்தலத்தில், நீங்கள் எங்கெல்லாம் போகிறீங்களோ எல்லா இடங்களிலும் ஆண்டவர் உங்களோடு கூட உலாவி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறார். உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு அதிசயத்தை காண பண்ணுகிறார். நீங்கள் என் ஜனமாக இருக்கிறீங்க, நான் உங்கள் கூட உலாவுவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆண்டவர் உங்கள் கூட இருப்பதுனால நீங்கள் ஆண்டவருடைய ஜனங்கள் என்கிறதான அந்த மேன்மையை பெற்றிருக்கிறபடினால தைரியமாக இருங்க. கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுகிறது: நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாய் இருந்தபடிக்கு நான் அவர்கள் தேசத்தில் இருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான். நுகத்தடிகள் என்றால் அடிமைத்தனம். அந்த அடிமைத்தனத்தில் இருந்து ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்திருக்கிறார். உங்களை மீட்டெடுத்திருக்கிறார். அதே ஆண்டவர் தான். ஒருவேளை அநேக பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, பிசாசின் கட்டுகளில் இருந்து ஆண்டவர் உங்களை விடுதலை ஆக்கினார்ல, அந்த ஆண்டவர் உங்கள் நடுவில் இந்த நாளில் உலாவி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு அற்புதங்களை செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். இந்த வசனங்களை விசுவாசிங்க, ஒப்பு கொடுங்க, ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறப்பா. நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருக்கிறீர்கள் என்கிறதான வசனத்தின்படி இந்த வசனத்தை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் உறுதி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.